ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? கை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா? கை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. மத்தேயு 20வது அதிகாரம் கையில் எடுங்க. எடுத்துக்கிட்டு அப்படியே எழும்பி நில்லுங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லா வசனங்களையும் வாசிக்க போகிறோம். மிக முக்கியமான பகுதி. இதில் நிச்சயமாக கர்த்தர் உங்களோட பேசுவார். என்னோட நிச்சயமாக பேசுவார் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க வலது கையை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். இது போதாது, நல்ல வேகமாக சொல்லணும். சரி, வாசிப்போம். முழு வசனங்களையும் எல்லா வசனங்களையும் நல்ல சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளுக்கொன்று ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திர வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீசர்களையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறைய புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றான். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றால். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர்கள் அவரை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்றார். அவர்கள் எரிகோவில் இருந்து புறப்படுகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே,
எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்படியே வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். தோத்திரம். அதனால கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்படியே பைபிளை கீழே வச்சிருங்க, வலது கையை உயர்த்துங்க. இந்த காலையில், இந்த 2வது ஆராதனையில் என்னோட பேசுங்க. என்னோட பேசுகிற அந்த பிரதியட்சமான ஒரு வார்த்தை, எனக்குன்னு நீங்கள் வச்சிருக்கிற வார்த்தை எனக்குள்ளே வரணும். கபா பாபா ஷதா நமா மாமா. அப்படியே கொஞ்சம் ஆவியில் நிரம்பி சத்தத்தை உயர்த்தி போதாது, நல்ல சத்தம் உயர்த்தி பால்கனியில் எல்லாரும் இன்னும் நல்ல வேகமாக, இன்னும் நல்ல உள்ளம் திறந்தா உதடு திறந்துடும். உள்ளம் திறந்தா தோத்துரும், அமைதலாக இருக்க முடியாது. நல்ல உள்ளத்தை தரங்க. கபா ரபா நமா 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 ஷதா மமா. ஆராதனை ஆராதனை. நல்ல 2 கைகளை அசைத்து ஆராதனை ஆராதனை. என் அன்ப இயேசுவுக்கே. சொல்லுங்க, இயேசுவுக்கே. என் அன்ப இயேசுவுக்கே. சத்தம் ஆராதனை. நல்ல கைகளை உயர்த்தி. இது போதாது. ஆராதனை என் அன்ப இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. நம்முடைய இயேசுவுக்கு நல்ல கைத்தட்டி வாழ்த்து சொல்லுங்க, நல்ல நன்றி சொல்லுங்க. இயேசு வாழ்கன்னு சொல்லுங்க. இயேசு உயர்ந்திருப்பாராக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்தில் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. உடனே பார்வை அடைந்தது போல உடனே ஒரு அற்புதம் உண்டாவதாக. இன்று ஒரு அற்புதம் உண்டாவதாக. இன்று ஒரு அதிசயம் உண்டாவதாக. இன்று ஒரு மகிமையின் பிரசன்னம் ஜனங்க மேல இறங்கி வருவதாக. கிருபையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல 2 கை வெட்டி சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. உட்காருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 20வது அதிகாரத்தை வாசிக்கிற எவர்களும் மற்ற அதிகாரத்தை ஈஸியாக வாசிச்சிடலாம். இந்த அதிகாரத்தை 3 பகுதியாக பிரிக்கணும். எத்தனை பகுதியாக பிரிக்கணும்? 3 பகுதியாக பிரிக்கணும். முதலாவது பாடுபடணும், 2வது பெருமைப்படக்கூடாது, 3வது பின்பற்றி வரணும். எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. முதலாவது பாடுபடணும். சொல்லுங்க, பாடுபடணும். சத்தமாக சொல்லுங்க, பாடுபடணும். பெருமைப்படக்கூடாது, பின்பற்றி வரணும். இயேசுவை இன்னும் நான் பின்பற்றேன்னு சொல்கிறவங்க 2 கை வெட்டி சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பாபா. இந்த இயேசு போதுன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஆக இந்த வசனத்தை 3 பகுதியாக பிரித்து பார்க்கணும். இன்னொன்று, இந்த வசனத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால், மத்தேயு 19வது அதிகாரத்தில் இருக்கிற 14வது வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு சொன்னார். 20வது அதிகாரம் வசனத்தில் சொல்லுது, பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ஆனால் 19வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லும் போது பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகளுக்குரியது அப்படின்னு எழுதுறாரு. ஆக 20வது வசனத்தை வாசிக்கும் போது சிறு பிள்ளையை போல வாசிக்கும். 20வது அதிகாரம் மட்டும் இல்லை, முழு வேதாகமத்தையும் வாசிக்கும் போது சிறு பிள்ளையை போல வாசிக்கணும். இந்த ஆராதனையில் ஆண்டவர் ஆராதிக்கும் போது சிறு பிள்ளையை போல ஆராதிக்கணும். இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாரும் யாரு சொல்லுங்க பாப்போம்.
தோத்திரம் சொல்லுங்கள். இப்படி 2 கையை உயர்த்தி, ஏசப்பா உங்கள் சின்ன பிள்ளை வந்திருக்கேன், உங்கள் சின்ன பிள்ளை வந்திருக்கேன், எனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் தாங்க ஆண்டவரே. சின்ன பிள்ளைக்கு நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். நீ நம்பினா வெறும் கையா இன்னைக்கு போக மாட்டேன். நீ வந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். உன் கையில் வெறுமையானதை கத்த தரமாட்டார். கத்த நிச்சயமாக ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார், வாக்கு தத்தத்தால் நிரப்புவார். சந்தேகப்படாத, கத்த நிச்சயமாக உன் வாழ்க்கையை நிரப்புவார். கைத்தட்டி நல்லா பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல 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 உற்சாகமா ஸ்தோத்திரம். ஒரு சபையில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், அந்த கிறிஸ்மஸுக்கு ஸ்கிட் பண்ணணும், நாடகம் நடிக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணாங்களாம். அதில் பெரிய பிள்ளைங்களாம் என்ன பண்ணாங்க, நான் யோசேப்பை போல் நடிக்கிறேன். அதில் ஒரு பெரிய பொம்பளை பிள்ளை வந்து நான் மரியாதை போல் நடிக்கிறேன். 3 பேர் வந்து நாங்கள் ஆடு போல் நடிக்கிறோம், கழுதையை போல் நடிக்கிறோம் அப்படின்னு. 3 பேர் ஞானிகளா, 3 பேர் மேய்ப்பர்களா, இப்படி ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க பகுதியை எடுத்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பிள்ளை நின்றுட்டு இருந்திருக்கு. எனக்கு ஒரு பகுதியும் கிடைக்கலையா, நான் இந்த வருஷம் எதுவும் நடிக்க முடியாதா அப்படின்னு அதுக்குள்ளே ரொம்ப வேகம் வந்ததும், எப்படியாவது நடிச்சு ஆகணும், எப்படியாவது ஆண்டவருக்காக இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிச்சா, டக்குன்னு எல்லாருக்கும் நடுவில் நானும் நடிப்பேன், நான் யாராக நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், மரியாளுக்கு பிரசவம் பார்க்குற டாக்டராக நடிக்கிறேன் அப்படின்னுச்சான். யாராக நடிக்குதா? ஆமாம், நான் முதலாவது இயேசுவை பார்த்த பிறகு தான் மரியாளுக்கே கொடுப்பேன். மரியாள் பார்த்த பிறகு யோசேப்புக்கு காமிப்பார், அப்புறம் தான் யோசேப்பு இந்த உலகத்துக்கு காமிப்பார் அப்படின்னு. அந்த சின்ன பிள்ளைக்குள்ளே இருக்கிற விசுவாசம், ஃபஸ்ட்டு நான் இயேசுவை பார்ப்பேன் அப்படின்னு. எத்தனை பேர் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்குறீங்க? ஒருத்தர் ஹல்லேலூயா. ஒருத்தர் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வருவார். இன்றைக்கி வருவதற்காக தான் ஆண்டவர் இந்த பகுதியை உங்கள் மூலமாக ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார், உங்கள் கூட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். கைவர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தர் ஆக சின்ன பிள்ளைகளா நாம் என்ன பண்ணணும், அதிகமாக ஆண்டவரை வாஞ்சிக்கணும். சின்ன பிள்ளைங்க எந்த சந்தேகப்படாமல் ரொம்ப பாசம் வைக்கும், ரொம்ப நேசம் வைக்கும். அதே போல் ஆண்டவர் பேரில் 100க்கு 100 நம்பிக்கையாக இருக்கணும். எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும்? 100க்கு 100. வலது கையை உயர்த்தி சொல்லுங்கள், 100க்கு 100 நான் ஆண்டவரை தான் நம்புகிறேன். ஒருத்தர் சத்தமாக சொல்லுங்கள், 100க்கு 100 இயேசுவை தான் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. சரி, ஃபஸ்ட்டு பாடுபடணும். பக்கத்தில் கைப்படி சொல்லுங்கள், பாடுபடுங்க, அவமானங்களை சகித்துக்கோங்க. சொல்கிறீங்களா இல்லையா? சோத்திரம். சொன்னால் தான் முடிப்பேன், இல்லைன்னா முடிக்க மாட்டேன். சொல்லணும். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? பாடுபடணும். இப்படி பாடுபடாத ஒரு கூட்டம் சும்மாவே அலையுது, சும்மாவே சுற்றுது, சும்மா வந்து போனால் போதும் அப்படின்னு நினைக்கிது. திராட்சை தோட்டத்தில் களை எடுத்து கொத்தி பாடுபட்டு பிரயாசப்பட்டு வெயிலெல்லாம் நின்று செய்கிற ஒரு வேலைக்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கப்படுது. ஆனால் அங்கே நிறைய பேர் சும்மா தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிற வசனங்களெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த 20வது அதிகாரத்தை அப்படியே கையில் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வசனம் வாசிக்கிறேன். பரலோகராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் 4 கொன்று பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, கடைத்தெருவுக்கு போய் சும்மா நிற்கிறான். கடைத்தெருவுக்கு போய் என்ன பண்ணுறான்? ஆமாம், கடைத்தெரு அப்படின்னு சொன்னால் அது விறுவிறுப்பான இடம், நல்ல வியாபாரம் நடக்கிற இடம். அங்கே போய் சும்மாவே நிற்கிறான். பிழைக்க தெரியாத ஆட்கள். யாருங்க? பிழைக்க தெரியாத ஆட்கள். ஆண்டவர் பிழைக்கிறதுக்கு எவ்வளோ வழிகளை ஆண்டவர் கொடுத்துருந்தாலும், எவ்வளோ ரூட்டை கொடுத்துருந்தாலும் சும்மாவே இருக்கணும் அப்படின்னு அதிகமாக யோசிக்கிற ஆட்கள். இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்கிற வார்த்தை சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு. பிரயாசப்படவோ பாடுபடவோ வேர்வை சிந்தவோ கஷ்டப்படவோ ஒரு நாளும் ஆட்கள் ஆயத்தமாக இல்லை. இப்படி கடைத்தெருவில் போய் சும்மாவே நிற்கிறாங்க. 3ஆம் மணி வேலையிலும் சும்மா இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவங்களும் திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்வதற்கு அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அடுத்த 4வது வசனம் பாருங்கள். நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேலையிலும் அவன் போய் அப்படியே செய்தான்.
11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை. சாக்கு போக்கு சொல்கிற கூட்டம். ஃபஸ்ட்டு இருக்கிற கூட்டம் என்ன கூட்டம்? பிழைக்க தெரியாத கூட்டம். ரெண்டாவது இருக்கிற கூட்டம் சாக்கு போக்கு சொல்கிற கூட்டம். எங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கல அப்படின்னு 11 மணி வரைக்கும் நிற்கிறாங்க. 12 மணியோட வேலை முடிய போகுது. பழைய ஏற்பாடு அந்த காலத்தின்படி 12 மணியோட வேலை முடிஞ்சிடும். சாயந்தரம் சம்பளம். காலையில் 3 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வேலை செய்யணும். இவங்களுக்கு 1 மணி நேரம் கூட வேலை செய்வதற்கு இவங்களுக்கு என்ன பண்ணலையா? யாருமே கூப்பிடலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? இவங்க நிற்கிறாங்க. இவங்கள ஒரு விதத்தில் சொன்னால் யாரையும் நம்பி வந்திருக்கிறாங்க, ஏமாந்து போனாங்க அப்படின்னு. ஏமாந்து போனவங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் அழைக்கிறாரு. பிழைக்க தெரியாதவங்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த 2 கூட்டத்தில் ஏதோ ஒரு கூட்டமாக இந்த சபைக்குள்ளே நீங்கள் வந்திருக்கலாம். பிழைக்க தெரியாதவனா வந்திருக்கலாம், ஏமாந்து போனவனா வந்திருக்கலாம். ஆண்டவருடைய அழைப்பு பிழைக்க தெரியாத உங்களையும் ஏமாந்து போன உங்களையும் இன்றைக்கி ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் அழைக்கும் போது செவி கொடுத்து நீங்கள் கேட்கணும், வந்துடணும். ஆக உங்களை இனி ஏமாற விடாமல் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் இயேசுவை ரொம்ப நம்புறேன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு பணம் வெகுமதி, ஒரு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு வெகுமதி தரோம், சும்மாலாம் வேலை செய்ய வேண்டாம், வெகுமதி உண்டு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வெறுங்கையா ஆண்டவர் அனுப்பவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை நம்பி வந்தால் வெறுங்கையை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? விடவே மாட்டார். எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்டு போகும்போது பொண்ணும் வெள்ளியோடும் புறப்பட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. உண்மையாக ஒன்று சொல்கிறேன், ஆவியில் நிறைந்து சொல்கிறேன், நீங்கள் இழந்து போனதை திரும்பவும் பெற்றுக்கொள்வீர்கள். வெறுங்கையா ஆண்டவர் உங்களை வாழ விட மாட்டார். உங்கள் கைகளை ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். ஒருவேளை இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், இந்த செய்தியை கேட்குறவன் வாழ்க்கையில் சீக்கிரமாக ஒரு ஆசீர்வாதம் வரும். அவ்வளோதான். விசுவாசமா? கை உயர்த்தி நல்லா சத்தமாக சொல்லக்கூடாதா? ஆமென். வேலை ஆட்கள் முறுமுறுக்கிறாங்க. காலையிலேருந்து வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம், 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கும் சம்பளம். காலையிலேருந்து வேலை செஞ்சவங்களுக்கும் ஒரே சம்பளம் தான். 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கும் நீங்கள் எப்படி காலையிலேருந்து வேலை செய்கிற எங்களுக்கு தானே நிறையா சம்பளம் தரணும், இப்போ வந்தவங்களுக்கு நீங்கள் எப்படி சம்பளத்தை தரலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? போட்டி போடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. நான் 16 வருஷமாக சபைக்கு வரேன், சபைக்கு 16 வருஷமாக வந்து நான் அப்படி மூலையில் தான் உட்காந்துருக்கிறேன், ஆனால் இன்றைக்கி வரவங்க எழும்பி வந்து பாட்டு பாடுறாங்க, ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க அப்படின்னு பழைய விசுவாசிகள் திரு என்று முழிப்பார்கள். அப்புறம் பார்ப்பார்கள், நான் அப்போலேருந்தே இருக்கனே, நான் எவ்வளோவா கஷ்டப்பட்டுருக்கிறேன், என்னை பார்க்கவே இல்லையே, இப்போ வந்தவங்களுக்கும் அதே சம்பளமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த எஜமான் சொல்கிறாரு, சிநேகிதனே அப்படின்னு கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? முறுமுறுக்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் உன் வேலை இது இல்லை, உன் வேலையை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சிநேகிதனே அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய நான் சித்தமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவருடையதை அவர் இஷ்டப்படி செய்வார். குஷ்டனுக்கே தன் இஷ்டத்தை செய்வார் என்றால் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக ஆண்டவர் செய்து முடிப்பார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா. பட்டு புடவை வாங்கினா உங்களுக்கு இஷ்டமாக தான் இருக்கும், வாங்கி தந்த புருஷனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். உனக்கு அது கட்டணுன்னா ரொம்ப இஷ்டம், அங்கே கேட்டு பாருங்க, அவங்க தான் கஷ்டமாக இருக்கு. உங்களுக்கு இஷ்டமானதை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நம்புறீங்களா? நம்பலையா? அவருக்கு இஷ்டமானதையும் நிச்சயமாக கர்த்தர் செய்து முடிப்பார். நம்புறீங்களா? நம்பலையா? நம்புறேன்னு சொல்லுங்க கை உயர்த்தி. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் 4 விதமான காரியத்தில் நாம் கரெக்டாக இருக்கணும். எத்தனை? 4. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது சிறப்பாக செய்வதை நிறுத்தவே கூடாது. செய்கிறதெல்லாம் எப்படி இருக்கணும்? ஸ்பெஷலாக செய்கிறத என்ன பண்ணக்கூடாது? நிறுத்தவே கூடாது. கூப்பிட்டா, உங்களை ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் எந்த வேலைக்கு அழைக்கப்படுறீங்களோ அந்த வேலையை எப்படி செஞ்சு முடிக்கணும்? சிறப்பாக செஞ்சு முடிக்கணும், சூப்பராக செஞ்சு முடிக்கணும், ஸ்பெஷலாக செஞ்சு முடிக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறதுனால, உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதுனால நீங்கள் செய்கிறது எல்லாம் சிறப்பாக தான் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்புறம் உங்களுக்கு பிறகு வரவங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்கள் நல்லா செஞ்சு முடிக்கணும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்கள் சிறப்பானதை செய்யணும். உங்கள் சபை ஆசீர்வதிக்கப்படணும்னா யாரையும் ஏமாற்றக்கூடாது, சிறப்பானதை செய்யணும். உலகத்தில்
உலகத்தான் தான் எஜமானா இருப்பான். அந்த உலகத்தான் எஜமானா இருந்தாலும் அவனையும் பார்க்குறவர் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். அதனால் கீழ்ப்படி தான் ஆகணும். மேலான ஒவ்வொரு காரியத்துக்கும் சபையில் இருக்கிற விசுவாசிகள் கீழ்ப்படிய வேண்டும். மற்றவங்களை போல இருக்கக்கூடாது, கவனமாக நடக்கணும். ரெண்டாவது, பெரிய வேலையோ சின்ன வேலையோ உண்மையாக செய்யணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், உண்மையாக செய்ய கற்றுக்கோங்க. உண்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அறகுறையாக நிறைய குறைவுகள் இருக்க காரணம் என்னன்னு சொன்னால் உண்மை இல்லாத காரணம். உங்களை நீங்கள் சரியாக திருத்திக்கோங்க. உண்மையாக இருக்க கற்றுக்கோங்க. உண்மையாக இருங்க, உண்மையாக பேசுங்க, உண்மையாக கவனிங்க, ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையாக இருங்க. மூணாவது, எல்லாரோட நட்புறவை அமைச்சுக்கோங்க. அவங்க இப்போ தான் ரசிக்கப்பட்டாங்க, நான் ஆதியிலேருந்தே கிறிஸ்தவன். எதுலேருந்தே கிறிஸ்தவன்? நான் ஆதியிலேருந்து கிறிஸ்தவன், நான் அந்தத்துலேருந்து கிறிஸ்தவன், நான் அந்தரத்தில் கிறிஸ்தவங்க கூட, நான் அப்போலேருந்து கிறிஸ்தவன், நீங்களாம் பாதியில் வந்தவங்க அப்படின்னு. சிலர் என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்தவங்க அப்படின்பாங்க. இப்போ வந்தவங்க தான் ஐயா பரலோகத்தை சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படி நம்ம சொல்லக்கூடாது. எல்லாரோடையும் ஒரு நட்புறவு. எங்கள் சபை, எங்கள் விசுவாசி, எங்கள் பாஸ்டர் சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் சபை சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆமாம், நல்லா சொன்னால் நல்லா சாப்பிடலாம் மதியானம். ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் சபை, எங்கள் ஊழியம், எங்கள் ஊழியக்காரங்க. நிறைய பாஸ்டர்ஸு எங்ககிட்ட சொல்கிறது என்னன்னு சொன்னால், சபையில் ஒரே ஒரு குறையை மட்டும் தீர்த்து வைக்கவே முடியாது பாஸ்டர் அப்படின்னு. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னா, பாஸ்டர் முந்தி மாதிரி இல்லை அப்படிம்பாங்க. எப்படி சொல்லுவாங்க? நீங்களும் சொன்னீங்களா? அதான் ஒரு மாதிரியாக சிரிக்கிறீங்களா? முன்னாடி மாதிரி இல்லை, எங்களை விசாரிக்கிறதே இல்லை. அவங்க விசாரிக்கலை, நீ விசாரிச்சியா? தலையாற்றிய விசாரிச்சியா? சிரிக்கவே மாட்டேங்கிறாரு பாஸ்டர், நீ சிரிச்சியா? நல்லா இருக்கீங்களா? நீ ஒரு வார்த்தை கேட்டான்னு கேட்கலாமா? வந்தனை செய்ய முந்திக்கோங்கன்னு எழுதியிருக்கு. ஸ்தோத்திரம் சொல்ல முந்திக்கணுமா? பக்கத்தில் உள்ளவங்க திரும்புறதுக்குள்ளே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவங்கள பார்த்து திரும்புறதுக்குள்ளே உள்ளே வரும்போது எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொன்னீங்க? ஆத்திரமாக தான் வந்தேன் பாஸ்டர், ஸ்தோத்திரமே சொல்லலை. ஸ்தோத்திரம் சொல்ல முந்திக்கணும். ஒருத்தவங்களை விசாரிக்க முந்திக்கணும். அவங்க கேட்பாங்களா இவங்க கேட்பாங்களான்னு. அவங்க கேட்கறதுக்கு முன்னால நீ கிறிஸ்துவுக்காக எதை சாதிச்சு முடிச்சிருக்க? கிறிஸ்துவுக்காக வாழுகிறேன் அப்படின்னு சும்மா மார்த்தட்டி சொல்லிட்டு இருக்கக்கூடாது, செய்து காமிக்கணும். ஒருத்தர் விசாரிக்கிறதுக்குள்ள நீங்கள் விசாரித்து முடிச்சிடணும். அவங்க நல்லா அப்படின்னு தான் கேட்பாங்க, நீங்கள் என்ன சொல்லணும்? இருக்கீங்களான்னு கேட்டு முடிச்சிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்படி எல்லாரும் தேவைன்னு நினைக்கணும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான்னு பாடணும் பக்தன். எப்படி பாடுறான் சொல்லுங்க பாப்பா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷம் குறையிற மாதிரி இருக்கு. நல்லா கை உயர்த்தி சொல்லக்கூடாதா? கை அசைச்சு சொல்லக்கூடாதா? எவ்வளோ நாள் கழித்து பார்க்குறீங்க? சந்தோஷமாக தான் கேளுங்களேன். இவ்வளோ நாள் கழித்து பார்க்குறோமேன்னு ஒரு 2 ஆராதனையில் இருந்தால் தான் என்ன, திருன்னு முழிக்கிறதுல இருங்க. சாயந்தரமும் ஒரு ஆராதனை இருக்குது, வந்தால் என்ன அப்படின்னு யோசிக்காது. எப்போ முடியும்னு முழிக்கக்கூடாது. முடிப்போம் கரெக்டாக, சரியான நேரத்தில், நல்ல நேரத்தில் வலது காலை எடுத்து வச்சு சந்தோஷமாக போகலாம். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆக எல்லாரோடையும் நட்புறவை வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்கிறதுல கிறிஸ்துவினால் ஒரு அன்பு உருவாகணும், கிறிஸ்துவினால் ஒரு உறவு உண்டாகணும், கிறிஸ்துவினால் ஒரு ஐக்கியம் உண்டாகணும். குறை எப்படி வேணாலும் சொல்லிடலாம், யாரை வேணாலும் சொல்லிடலாம், எப்படி வேணாலும் சொல்லிடலாம். ஆனால் அந்த குறையை நிறைவாக்குறதுக்கு தான் நம்ம அதிகமாக நேரம் எடுக்கணுமே தவிர குறையில இருக்கக்கூடாது. அது எப்படி அந்த நிறைவாக்கலாம் அப்படின்றதுல மைண்டு வேலை செய்யணும், கவனம் உள்ளவங்களாக இருக்கணும். ஆக நம்ம பாடுபடணும், பிரயாசப்படணும். இன்னொரு வசனத்தையும் சொல்கிற, நல்லா கவனிங்க. அடுத்தது ஆண்டவர் என்ன பண்ணார்னா, சீசர்களை தனியாக கூப்பிட்டார். என்ன பண்ணார்? 17வது வசனத்தில் பாருங்கள். இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீசர்களையும் தனியே அழைத்து அப்படின்னு எழுதியிருக்கு. அதே இடத்துல இன்னொரு வசனத்தையும் பார்த்தீங்கன்னா 25வது வசனம், அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து அப்படின்னு எழுதியிருக்கு. ஃபஸ்ட்டு தனியாக கூப்பிடுறாரு, அடுத்தது கிட்ட வர செய்கிறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எப்படி கூப்பிடுவார்? தனியாவா?
உன்னை நான் தாயின் கற்பத்திலேருந்து வேறு பிரித்தேன்னு ஆண்டவர் ஆபிரகாமை தனியாக கூப்பிட்டு போனார். தனியாக அழைப்பார், வேறு பிரித்து அழைப்பார், பிரித்து கொண்டு போவார். தனியாக வா அப்படின்னு சீசர்கள் ஆண்டவர் கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா பாடுபடுவதை குறித்து சொல்லித்தரார். எத்தனை பேர் தனியாக அதிக நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுவீங்க? நல்ல நேரம் எடுத்து தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஜெபிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அதிகமாக தன்னுடைய பாடுகளை குறித்து சொல்லி தருவார். கிட்ட வர செய்தார், கிட்ட வர செஞ்சால் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக மாற்றிடுவார். கிட்ட வர செஞ்சால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? ஆமாம், ஒன்று பாடுபடணும்னு கற்று தருவார், ரெண்டாவது அவருடைய ஊழியக்காரனா, சேவை செய்கிறவனா, அவனுக்காக வாழுகிறவனா, அவருக்காக ஓடுகிறவனாய், அவருக்காக வேலை செய்கிறவனா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? மாற்றிடுவார். இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு பெரிய மாற்றத்தை பெற்றுக்கொள்ளணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்பயோ அப்படியே வாழ்ந்தது போல் வாழக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் புதுசாகட்டும். கை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் மகிமையாக மாறட்டும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆக பாடுபடுறத ஒரு நாளும் விட்டு வைக்கவே கூடாது. முந்தி பிரயாசப்படணும், முந்தி வணக்கம் சொல்லணும், வாழ்த்துதல் சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும், விசாரிக்கணும், உறவை அமைத்து கொள்ளணும். ரெண்டாவது 20வது வசனத்திலேருந்து 28வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருமைப்படக்கூடாது. என்ன படக்கூடாது? ஆமாம், இங்கே இருக்கிற செபதேயு அப்படின்றவங்களுடைய அம்மா வந்தாங்க, அப்படி தானே? எடுங்க பாப்பா 20வது வசனம் எடுங்க. அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகி இவர் 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்தில் ஒருவன் உமது இடது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றால். 2 சீட்டு கேட்குது, வேற ஒன்றும் இல்லை. பார்லிமெண்ட்டில் 2 சீட்டு, என் பிள்ளைங்களுக்கு 2 சீட்டு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. எல்லாரை விட பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் தற்பெருமைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஆண்டவர் அங்கே இடம் கொடுக்கவே மாட்டார். இங்கே மற்ற சீசருங்கள்லாம் கோவப்பட்டாங்க. மற்றவங்கள விட பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை. ஆனால் பேராசை சொல்லுங்க, பேராசை பெரிய ஆசை பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்துடும். அதனால் பெருமைக்கு இடமே கொடுக்கக்கூடாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க. நான் சொன்னதை சொன்னால் 100க்கு 100 ஆசீர்வாதம் கிடைக்கும். கைப்பிடிங்கன்னா பிடிக்கணும். இப்படி சொல்லுங்க பாப்பா, பெருமைக்கு என்ன பண்ணாதீங்க. ஆமாம், பெருமைக்கு என்ன பண்ணக்கூடாது. இந்த செபதேயு குமாரர் அப்படின்னு சொன்னால் யாருன்னா யாக்கோபும் யோவானும். இவங்களுடைய அம்மா இயேசுவுக்கு அதிகமாக பணிவிடை செய்தவங்க, பணிவிடை செய்த ஸ்திரீ, நல்ல ஆண்டவருக்காக உழைச்சவங்க, பாடுபட்டவங்கன்றதுனால இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டுற மாட்டார். நீ ஆண்டவருக்காக எல்லாமே செஞ்சிடலாம், அதனால நீ சொல்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டுருவாரா? இல்லை, அவருடைய கோட்பாடு என்னவோ அதை தான் ஆண்டவர் சொல்லுவார். அவர் எதை சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ணுவீங்க, ஆனால் பரலோக ராஜ்யத்தில் என் பிதாவினால் யாருக்கு முன் அறிவிக்கப்பட்டதோ அவங்களுக்கு தான் இடம் அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்ணார்? பாடலாம் பாடுவீங்க, என்ன போல பிரயாசப்படுவீங்க, பாடுபடுவீங்க, ஆனால் எனக்குரியதை பிதா குறித்தது போல யாருக்கு எதை குறித்திருக்கிறதோ அதை தான் ஆண்டவர் செய்து முடிப்பார் அப்படின்றத இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொல்லி காண்பித்தார். ஆக நமக்கு அதிகமாக தாழ்மையும் அதிகமாக தியாகம் பண்ணுற மனப்பான்மையும் வரணும். சொல்லுங்க பாப்பா, எது வரணும்? தாழ்மையும் தியாகம் பண்ணுற மனப்பான்மையும் நமக்குள்ள அதிகமாக வரணும். அதை போய் இயேசுநாதர்கிட்ட கேட்கக்கூடாது. எத்தனை பேர் பரலோகத்துக்கு வருவோன்ற நிச்சயத்தோடு இருக்கீங்க? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் எங்கள்கிட்ட பரலோகம் போவேனான்னு கேட்கக்கூடாது. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நம்பிக்கை இருந்தால் கட்டாயம் எங்கே தான் வருவீங்க? அப்போ எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, நான் பரலோகத்துக்கு வருவேன் அப்படின்னு. அப்புறம் வேற எங்கே போக போகிறேன்? கும்பகோணமா போக போகிறேன்? கும்பகோணம் பஸ்ஸில் ஏறிட்டு டிரைவர்கிட்ட போய் நல்லா ஓட்டுவியான்னு கேட்பியா? உன்னை நம்பி ஏறலாமான்னு கேட்பியா? நம்பிட்டோம், இயேசுநாதரை நம்பி இந்த ஏல்பேத்தேல் அப்படின்ற இந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்துருக்கோம். எவ்வளோ அழகாக உக்காந்துருக்கு. எத்தனை பயணிகள் தூங்குறாங்க பார்த்தீங்களா? போயிட்டு இருக்கிறாங்க, ஸ்டாப்பிங்கையும் தாண்டி போயிட்டு இருக்காங்க.
ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரை நம்பி ஏறினதுனால இந்த பஸ்ஸு கடைசி எங்கே தான் போய் நிற்கும்? ஆமாம், நம்பினோர் பேரு பெற்றோர், அவ்வளோதான். நம்பிக்கை இருக்கா? இருக்கு, சொல்லுங்க பாப்போம். விசுவாசம் இருக்கா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆக ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. அவர் தான் சொல்லிட்டாருல்ல, நான் வருவேன், உன்னை திரும்ப கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் விட்டுருவேன். அந்த நம்பிக்கையிலே வாழணும். 100க்கு 100 அந்த நம்பிக்கையிலேயே வாழ்ந்து சாதிக்கணும். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் சொன்னதை செஞ்சு முடிக்கணும். சொன்னதை மட்டும்தான் செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லாததை தான் செய்ய ரெடியாக இருப்பாங்க. சொன்னதை மட்டும் செய். ஆண்டவர் நிறையா காரியத்தை சொல்லியிருக்கிறார். உலகம் எங்கும் புறப்பட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதை செய்து முடிக்கணும். சகல ஜனங்களையும் சீசராக்கணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு அதை தான் செய்து முடிக்கணும். ரெண்டாவது, ஆண்டவருக்காக வாழ்ந்து காமிக்கணும். நீ கிறிஸ்தவன்னு சொல்றது ஒன்றும் பெருசு கிடையாது. கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து காமிக்கிறது தான் பெருசு. ஏதோ கழுத்தில் ஒரு சிலுவையை தொங்க விட்டுட்டு உட்காந்துருக்கனால நீ பரலோகம் போயிட முடியாது. அந்த சிலுவை உனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்துடாது. கிறிஸ்து உனக்குள்ளே வந்தாதான், அவர் தருகிற அனுபவத்தினால தான் நீ வாழ்ந்து பெரிய ஆளாக வர முடியும், வளர முடியும். அதனால் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து காட்டணும். மூணாவது, கிறிஸ்துவுக்காக எதையும் சாதிச்சுட்டு நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாருக்காக சாதிக்கணும்? ஆமாம், 2 ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும்னா சாதிச்சுட்டு நிற்கணும். 2 ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும்னு நான் நினச்சதை செஞ்சு முடிச்சிட்டேன். ஆண்டவருக்காக நான் சாதிச்சேன்னு நிற்கணும். ஆண்டவருக்காக சாதிக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது எனக்கு பரலோகத்தில் இடம் உண்டான்னு. இது 3ஐயும் செஞ்சவங்க, ஆண்டவருக்காக வாழ்ந்து காமிக்கிறவங்க, ஆண்டவருக்காக செய்து முடிக்கிறவங்க, ஆண்டவருக்காக சாதிச்சுட்டு நிற்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் புறம்பே என்ன பண்ண மாட்டார்? தள்ளவே மாட்டார். கைவர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையில் பெருமைக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவே கூடாது. இன்னொரு தடவை பக்கத்தில் அக்கம் பக்கம் திரும்பி கை கொடுத்து பெருமைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. சொல்லணும், எல்லார்ட்டையும் சொல்லணும். ஒருத்தர் எதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது? பெருமை எருமை மாதிரி வரும், வெறுமையை கொடுத்துட்டு போயிடும். பெருமை எப்படி வரும்? ஆமாம், எருமை மாதிரி வரும். ஆனால் எதை கொண்டு வந்துடும்? உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெறுமையை கொண்டு வந்து கொடுத்துரும். ரொம்ப ஸ்லோவாக தான் வரும் பெருமை, வேகமாலாம் வந்துடாது. அதனால் ஒரு நாளும் அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிதான் அமெரிக்கா தேசத்தில் ஒரு 2 பேர் ஒரு பெரிய மேட்டில் ஒரு பாரமான ஒரு வண்டியை வச்சு முன்னால் ஒருத்தர் இழுக்க, பின்னால் ஒருத்தர் தள்ள, இப்படி ஒரு பெரிய மேட்டில் அப்படியே தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. திடீர்னு இழுக்கிறவர் சொல்கிறாரு, 3ஆவதாக ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்தாருன்னா, அவர் கை வச்சாருன்னா இது கட்டாயமாக என்ன பண்ணிட்டு போயிடலாம், மேலே தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே ஒருத்தர் குதிரையில் வந்துட்டுருக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு? குதிரையில் வராரு. அந்த குதிரையில் வரவரை நிறுத்தி, ஐயா நீங்களும் கொஞ்சம் கை வச்சிங்கன்னா நாங்கள் அந்த மேட்டில் தள்ளிடுவோம் அப்படின்னதும் அவர் அந்த குதிரையை விட்டு இறங்கி வண்டியை தள்ளிட்டு கொண்டு போய் மேட்டில் விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவங்க ஒரு பள்ளத்தில் அவங்க ஈஸியாக தள்ளிட்டு போயிடலாம். அப்போ கடைசியாக அந்த 2 பேரும் யார் இவர் குதிரையில் வந்தார் நம்ம கேட்ட உடனே தள்ளுனாரு அப்படின்னு இவங்க பேசிட்டு பார்க்கும்போது திரும்ப அந்த குதிரையில் ஏறி போகும்போது தான் தெரிஞ்சிச்சா அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். அப்போ தான் தெரிய வந்துச்சான். ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஒரு ஜனங்க படுற கஷ்டத்தை பார்த்து, ஒரு பாரத்தை பார்த்து இறங்கி வந்து கை வச்சு அதை தான் கஷ்டமாக எடுத்து அதை தள்ளி கொண்டு வந்து கரை சேர்ப்பார்னு சொன்னால், நமக்கு ஒரு பரலோக ஜனாதிபதி இருக்கிறாரு, நீ படுற கஷ்டத்தை பார்த்துட்டு சும்மா இருப்பாரோ? உன்னை கைவிடுவாரோ? உன்னை அவர் கைவிடாத ஒரு பரலோக ஜனாதிபதி உனக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார், உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி இந்த பரலோக ஜனாதிபதியை வாழ்த்து, நன்றி சொல்லு. பாபா பாமா போதாது, நல்ல 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 வேகமா அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம், அவருக்கு கொடுக்க வேண்டிய புகழ், அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை சரியா செலுத்த பழகிக்கொள். கபா பாபா ரபா நமா ரீதா லதா லக்கா மாமா மாமா சந்தா ராகா திலாபா ஊராதியா கபா உஷாகா ரிக்கதா லகா திலாபா லமா லமா ரீதா லகா ரபா லமா லமா ரீதா லதா லமா லமா லமா. இக்கபோத் மாறுவதாக, மகிமையின் குறைவுகள் மாறுவதாக, மகிமையின் மேல் மகிமை இறங்குவதாக. ஆலயத்தை மகிமையினால் மூடுங்க ஆண்டவரே.
எங்கெல்லாம் எங்களுக்கு உதவி இல்லைன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் மகிமை இறங்கி வரணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் நாங்கள் பாடுபடுறோம், பாரம் சுமக்கிறோம் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் பரலோகம் இறங்கி வந்து எங்களுக்காக வேலை செய்கிறத பார்க்கணும். கைவேர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால் ஆண்டவரே இறங்கி வந்து உங்களுக்காக கிரியை செய்வார். அதனால் பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க. கிருபை ஒன்று போதும்னு சொல்லிடுங்க. என்ன சொல்லுங்க? நான் நிற்பது நிர்மலமாகாது இருப்பதும் சுத்த கிருபை. எத்தனை பேர் இப்படி கை உயர்ச்சி? எல்லாம் உங்கள் கிருபை தான்ப்பா சொல்லுங்க பாப்பா. அப்படி வானத்தை பார்த்து அந்த ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீரோடு சொல்லக்கூடாதா? ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்கள். நல்ல மன நிறைய வாய் நிறைய சொல்லுங்கள். எல்லாம் உங்கள் கிருபை தான்ப்பா, எல்லாம் உங்கள் கிருபை தான் ஆண்டவரே, எல்லாம் உங்கள் கிருபை தான். ஸ்தோத்திரம். பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அடிக்கடி என்ன சொல்லிகிட்டே இருக்கணும்? ஏசப்பாவுடைய மகா பெரிய கிருபை. எப்படி சொல்லணும்? ஏசப்பாவுடைய மகா பெரிய கிருபை. ஸ்தோத்திரம். அடுத்தது மூணாவது பகுதி. மூணாவது என்ன பண்ணணும்? பின்பற்றி வரணும். முதலாவது பாடுபடணும், ரெண்டாவது பெருமைப்படக்கூடாது, மூணாவது பின்பற்றி வரணும். சொல்லுங்க. பாட்டு பாடணுமா? அப்போ பாட்டு ஆராதனைக்கே வரணும். பாட்டு பாடணும்னு இப்போ வந்து உட்காந்து பாட்டு பாடணுன்னா எத்தனை மணிக்கு வந்தீங்க எல்லாரும்? கை வச்சு சொல்லுங்க. என்ன? முதலாவது பாடுபடணும், ரெண்டாவது பெருமைப்படக்கூடாது, மூணாவது எத்தனை பேர் இயேசுவை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கீங்க? இது வரைக்கும் நான் அவரை தான் பின்பற்றேன்னு சொல்கிறவங்க நல்ல ரெண்டு கை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. இது வரைக்கும் அவரை தான் பின்பற்றுன்னா இன்னமும் அவரை தான் பின்பற்றுவேன். வலது கை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா. இது வரைக்கும் இயேசுவை தான் பின்பற்றுனேன், இனிமேல் அவரை தான் பின்பற்றுவேன். எனக்கு எல்லாம் அவர் தான். எத்தனை பேர் சத்தமாக அல்லேலூயா சொல்லுவீங்க? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் இயேசு தான். நீங்கள் ஜம்முன்னு இருக்க காரணம் இயேசு தான், நீங்கள் கும்முன்னு இருக்கிற காரணமும் இயேசு தான். அல்லேலூயா. இவ்வளோ கஷ்டத்தில் சிரிக்கிறதுக்கு காரணம் இயேசு தான். சொல்லுங்க. நல்லா தான் சொல்லுங்க. தலையாட்டி நல்லா சொல்லுங்க. யாரு தான்? எனக்கு எல்லாம் இயேசு தான். என்னை வாழ வைத்த தெய்வம், கடைசி வரை என் கூட வரப்போகிற தெய்வம், என்னை கைவிடாத தெய்வம், நான் சிந்தின ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்த தெய்வம் அவர் தான். என் கையை பிடித்திருக்கிற தெய்வம் அவர் தான். என் கூடவே கடந்து வருகிற தெய்வம் அவர் தான். போதாது, ஆமென். 29வது வசனத்திலிருந்து 34 வரைக்கும் சேர்ந்து வாசிப்போம். கடைசி பகுதி. அவர்கள் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகையில், வாசிங்க, சேர்ந்து வாசிப்போம். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கு பின் செல்ல எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். இது வரைக்கும் காதால தான் கேட்டாங்க. இயேசு நிறைய அற்புதங்களை செய்கிறார், இவ்வழியே வருகிறார் அப்படின்றத காதால கேட்டாங்க. ஆனால் இப்போ கண்ணால் பார்க்க போகிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் காதால தான் கேட்டிருக்கலாம். அவருக்கு அற்புதம் செய்தார், இவருக்கு அற்புதம் செய்தார். உன் வாழ்க்கையில் ஒரு நாள் கண்ணால் காண்பதற்கு கர்த்தர் உன் கண்களை திறப்பார். இதெல்லாம் போதாது. நல்லா கை வைத்து சத்தமாக சொல்லுங்க. காதால கேட்டதை ஒரு நாள் கண்ணால் பார்க்கலாம். இப்போ இவங்க வாய்ப்பை பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க? வாய்ப்பை பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு தடவை இயேசுநாதர் வரும்போது பார்த்துக்கலாம், திரும்ப அது வழியாக வருவார், அப்போ கூப்பிடலாம். இப்போ இவங்களை ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவர் போகிறது அவர் போய் முடிக்கட்டும், போகிற வேலையை போய் செய்யட்டும் அப்படின்னு என்ன பண்ணலை, விட்டு வைக்கலை. இது எனக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படின்றதுனால அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாங்க. இந்த காலை நேரம் 2வது ஆராதனை கர்த்தர் நமக்கு தந்த மிகப்பெரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்தும் போது தான் இயேசுவை இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம்.
அதட்டுறாங்க, கத்தாத அப்படின்னு அதட்டுறாங்க. அதட்டுற வரைக்கும் ஆண்டவர் சும்மா தான் இருந்தார். அதட்டுற வரைக்கும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். உங்களையும் நிறைய பேர் அதட்டுவாங்க. அதட்டுற வரைக்கும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதட்டின பிறகு தான் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார். உலகம் ஏசுகிற வரைக்கும், பேசுகிற வரைக்கும், அவமானப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக தான் இருப்பார். ஆனால் அவங்க பேசி முடித்த பிறகு ஆண்டவர் மகா பெரிய அற்புதத்தை செய்வார். சோர்ந்து போகாதே, உனக்கு ஒரு அற்புதம் உண்டு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஜெபம் அப்படின்றது ஒரு சின்ன ஆறு மாதிரி. அதை தடுத்து நிறுத்தினா பெரிய அணையாக மாறிடும், சிறுதுளி பெருவெள்ளன்ற மாதிரி. இவங்க முதலாவது சாதாரணமாக தான் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, தாவீதின் குமாரனே அப்படின்னு. எங்க இப்படி கை உயர்த்தி சொல்லுங்க, தாவீதின் குமாரனே. சும்மா இருங்க அப்படின்னு சொன்னா இப்ப கூப்பிட்டதை விட இன்னும் அதிகமா என்ன பண்ணணும், கூப்பிடணும். இப்ப கை உயர்த்தி இன்னும் சத்தமா கூப்பிட்டு பாருங்க பாப்போம். அதட்டுனதுனால சவுண்ட் அதிகமா கூடிருச்சு. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா இருக்கிற உடம்புல திடீர்னு வியாதி வரும். வியாதி வந்தாலும் பரவாயில்லன்னு இன்னும் நம்பிக்கை அதிகமாயிரும் ஆண்டவர் பேரில். நல்லா இருக்கிறவங்க தொழிலில் திடீர்னு கஷ்டம் வந்துடும். கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு ஆண்டவர் பேரில் இன்னும் என்ன பண்ணிடணும், நம்பிக்கை ஆயிடும். நம்பிக்கையில் வல்லவர்களாக மாறணும், விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆனார்கள் அப்படின்றது போல். ஆக இப்போ முன்னில் அதிகமாக கூப்பிடுறாங்க, சவுண்டு பயங்கரமாகுது, சத்தம் அதிகமாகுது. ஆண்டவர் பார்க்குறாரு, ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. ஆக ஆண்டவர் எருசலேமுக்கு போகிற வழியிலேயே ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உடனே பார்வை அடைந்தார்கள் அப்படின்றத எழுதியிருக்கு. ஆண்டவர் பார்வையை கொடுத்துட்டாரு. பார்வையை கொடுத்தவர் இருதயத்தையும் திருடிட்டு போயிட்டார். உங்களுக்கு அற்புதம் செய்யும் போது உங்க இருதயத்தை ஆண்டவர் திருடி விடுவார். அதனால தான் நீங்கள் இன்னைக்கு இயேசுவுக்காக வாழ்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், திருடிட்டார். இயேசுநாதர் இருதயத்தை திருடினதுனால ஆண்டவர் பின்னால் போகாமல் இவங்களால இருக்க முடியல. அதனால் நாங்களும் உங்கள் பின்ன வருகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இருதயத்தை திருடின ஒரு பக்கமாகவே போயிட்டாங்க. என் இருதயத்தை இயேசு திருடினதுனால காரணம் நிற்கிறேன். உங்கள் உள்ளத்தை இருதயத்தை இயேசு திருடினதுனால தான் இன்னைக்கு நீங்கள் விசுவாசிகளாக இருக்கீங்க. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லுவீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் பின்பற்றி போகணும். என்ன பண்ணணும்? பின்பற்றி போகணும். பின்பற்றுகிறவர்கள் பிரகாசிப்பார்கள். ஆண்டவரை பின்பற்றவங்களுக்கு கொஞ்சம் கூட இருளே இருக்காது, இருட்டே இருக்காது. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் குருடராக இருக்க முடியாது. கைவரித்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரை பின்பற்றவங்க யாரா இருக்க முடியாது? குருடராக இருக்க முடியாது. பார்வை ஆண்டவர் தந்துருவார். அடைக்கப்பட்டதெல்லாம் ஆண்டவர் திறந்து விட்டுருவார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு திறப்பாருன்னு நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் பக்கத்தில் நிற்கிறாருன்றதை மறந்து போகாத. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் பிரகாசிப்பார்கள். அப்போ பிரகாசம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய ஒளி. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரை பின்பற்றுறவங்க இந்த உலகத்தில் யாராக இருப்பாங்க? வெளிச்சமாக இருப்பார்கள். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் இந்த உலகத்தில் ஒளி கொடுக்குது. யார் ஒளி கொடுக்குறா சொல்லுங்க? சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இதெல்லாம் ஒளிக்காக வெளிச்சம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் படைச்சிட்டார். அப்போ உங்கள் வீட்டில் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணணும்? வெளிச்சம் கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். கணவன் சூரியனாகவும், மனைவி சந்திரனாகவும், பிள்ளைங்கள் நட்சத்திரமாகவும் இருக்கணும். இன்னும் நல்லா உங்களுக்கு ஞாபகம் அதை மறக்காமல் உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கணவன் சூர்யா, மனைவி சந்திரா, பிள்ளைங்கள் நட்சத்திரா. இந்த சூர்யா இல்லை, இது பரலோக சூர்யா, இது பரலோக சந்திரா. என்ன அடி வாங்கினாலும் ஆண்டவரை நம்பும். பரலோக சந்திராலாம் அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தீங்களா எத்தனை சந்திரா இருக்கு? நட்சத்திரா. நாளைக்கு தரங்கம்பாடியில் எல்லா நட்சத்திரமும் கூட போகுது. நட்சத்திரம் பெருகிக்கிட்டே இருக்கும். பிள்ளைகள் பெருகுவாங்க, தலைமுறைகள் பெருகும், ஜென்ரேஷன் பெருகும். நட்சத்திரம் பெருகிறது போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார். ஆக உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஆண்டவருக்காக ஒளி வீசிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரை பின்பற்றினாதான் இந்த ஒளி உங்கள் வீட்டை விட்டு விலகாமல் இருக்கும்.
ஒவ்வொரு நாளும் இயேசுவை பின்பற்றி வாழணும். வாழ கற்றுக்கோங்க. இயேசுவை முன் வைங்க. நிச்சயமாக உங்கள் காரியங்களை வாய்க்கும்படி ஆண்டவர் செய்வார். பாடுபட கற்றுக்கோங்க. பெருமை பாராட்டாதீங்க. ஆண்டவரை பின்பற்றி போங்க. உங்கள் காரியங்கள் நிச்சயமாய் வாய்க்கும். நிச்சயமாகவே உனக்கு ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி இந்த வசனத்தில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை, இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நல்ல 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 வேகமாக சுதந்தரித்து கொள்ளுங்கள்.